பணக்கார பையன் பாகம் 20. அனாதையாக வாழ வைத்து விட்டீர்களே என்று அழுதாள் அனு. எனக்கு தெரியாது அனு, எனக்கு இப்போத்தான் எல்லாமே தெரியும். தெரிந்ததும் உன்கிட்ட சொல்லிவிட்டேன். என்னை மன்னித்து விடு. நானும் எங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டேன் என்றான். பிரபு உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்தான். போலீஸ் வந்ததும் அந்த டாக்டரை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு மல்லிகா வீட்டுக்கு வந்தனர். பிரபு அவர்களுக்கு முன்னே வீட்டுக்கு சென்றான். எங்கேடா போன? இரவு முழுவதும் வரவே இல்லை என்றாள் மல்லிகா. பிரபு எதுவும் சொல்லாமல் உள்ளே சென்றான். வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு வெளியே வந்தனர். அங்கு அனு முதலில் இறங்கினாள். அவளை தொடர்ந்து போலீஸ் வந்தனர். என்னங்க போலீஸ் எல்லாம் வராங்க என்றாள் மல்லிகா. இரு, அவசரப்படாத, என்னவென்று கேட்போம் என்றான் மல்லிகாவின் கணவர். அவர்களை அரெஸ்ட் பண்ணுங்க என்று பிரபு சொன்னான். நீ என்ன சொல்ற என்றாள் மல்லிகா. ஏன் அம்மா இப்படி பண்ணினீங்க என்றான். மாமாவை ஒழித்து வைத்துவிட்டு இறந்து போய்விட்டார் என்று சொல்லிவிட்டீர்கள் என்றான். நீ என்ன சொல்கிற பிரபு? மாமா உயிரோட இருக்காரா என்றாள் மல்லிகா. போதும் அம்மா, உங்கள் நடிப்பெல்லாம். நீங்கள் பேசினது எல்லாம் நான் கேட்டுவிட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம். அநியாயமாக அத்தையை கொண்டுட்டீங்களே. உங்களை நம்பி நானும் தப்பு பண்ணிட்டேன். சொத்துக்காக இப்படி கூடவா பண்ணுவீங்க என்றாள் அனு. உயிரோடு இருக்கும் ஒருவரை இறந்து விட்டதாக பொய் சொல்லி அவரை சித்திரவதை பண்ணியிருக்கீங்க. அந்த குற்றத்துக்காக உங்கள் 2 பேரையும் கைது செய்கிறோம் என்று கூறினர் போலீஸ்காரர்கள். அதன் பிறகு அனு தன் தந்தையை கவனித்து கொண்டிருந்தாள். இடையிடையே சந்தோஷ் பற்றிய நினைவு வந்து அவளை தொல்லை செய்தது. அப்போதெல்லாம் தன் தந்தைக்கு தெரியாமல் அழுதுவிட்டு கண்ணை துடைத்து கொள்வாள். சங்கர் அனுவிடம் ரேணுகாவை பற்றி கேட்கும் போதெல்லாம் ஏதாவது காரணம் சொல்லி அதை பற்றிய பேச்சை மாற்றி விடுவாள். பிரபு இது நாள் வரை அவன் பார்த்து கொண்டிருந்த எல்லா கம்பெனி பொறுப்பையும் அனுவிடம் ஒப்படைத்தான். அனு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் மாமா, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றாள். இல்லை, நீதான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு உதவியாக இருக்கிறேன் என்றான். இவ்வளவு நாள் எங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டேன். இனிமேலும் அப்படி இருக்க மாட்டேன் என்றான். அதன் பிறகு அனு கம்பெனி வேலைகளை பார்க்க தொடங்கினான். திரும்பவும் சங்கர் ரேணுகாவை பற்றி கேட்கவும் எவ்வளவு நாள் தான் இதை மறைக்க முடியும் என்று நினைத்த அனு தன் அன்னைக்கு நடந்த கொடுமையை சொன்னான். அதை கேட்ட சங்கர் தலையில் அடித்து கொண்டு அழுதார். அவனிடம் இருந்துதான் காப்பாற்றி நான் கல்யாணம் பண்ணி கொண்டேன். திரும்பவும் அவனாலேயே என் ரேணுகா இறந்து போய்விட்டாளே, அவளை காப்பாற்ற முடியாத பாவி நான் என்று அழுது கொண்டே இருந்தான். கடவுளே, இதையெல்லாம் கேட்கத்தான் என்னை உயிரோடு வைத்திருக்கியா என்று அழுதான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அனு, அப்பா, நீங்கள் அம்மாவுக்காக தான் வாழ்கிறீங்களா, எனக்காக வாழ மாட்டீங்களா என்றான். தன் மகளின் வார்த்தையை கேட்டு சங்கர் தன் கண்ணீரை அடக்கி கொண்டான். அதன் பிறகு தன் மகளை சங்கடப்படுத்துகிற மாதிரி அவன் நடந்து கொள்ளவில்லை. இப்படியே நாட்கள் நகர அனுவுக்கு தலை சுற்றி கொண்டு வந்தது. வாந்தி மயக்கம் வந்தது. அப்போதுதான் அனுவுக்கு புரிந்தது தன் சந்தோஷ் கூட ஒன்றாக இருந்ததன் பலன் என்று. தன் வயிற்றில் கை வைத்து அழுதவள் தன் கழுத்தில் உள்ள தாலியை எடுத்து பார்த்து அழுது கொண்டிருந்தாள். அப்போது சங்கரை தள்ளி கொண்டு வெளியே வந்தான் பிரபு. அவர்கள் இருவரின் கண்களும் அனுவின் கழுத்தில் இருந்த தாலியை பார்த்து அதிர்ச்சியாக நின்றார்கள். தன் கழுத்தில் உள்ள தாலியை தன் தந்தை பார்த்ததை கண்ட அனு தன் தந்தையை கட்டி அணைத்து அழுதாள். அப்பா, இந்த தாலியை பார்த்து என்னை தப்பாக நினைத்து விடாதீர்கள் என்று அழுதாள். அவள் கழுத்தில் கிடந்த தாலியை பார்த்த பிரபுவுக்கு தன் இதயம் வெடித்து சிதறுவது போல் தோன்றியது. பிரபு தன் அப்பா அம்மா பேச்சை கேட்டு அவளை கொடுமை செய்தானே ஒழிய அனு மேல் சிறு வயதிலிருந்து கொள்ளை பிரியம். இப்போது அது அவன் அனு மேல் காதலாக மாறியிருந்தது. கொஞ்ச நாள் சென்றதும் தன் மாமா கிட்ட சொல்லி அனுவை கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு இருந்தவனுக்கு அனு கழுத்தில் இருந்த தாலி மிக வருத்தத்தை தந்தது. ஆனால் நான் உன்னை தவறாக நினைக்கவில்லை. ஆனால் உன் கழுத்தில் தாலி எப்படி வந்தது, அதை சொல்லு என்றான் சங்கர். அதன் பிறகு அனு சந்தோஷை பற்றி தன் அப்பாவிடம் சொன்னாள். அனு, என்னம்மா இப்படி சொல்கிறாய்? சந்தோஷுக்கு உன்னை பற்றிய நினைவு வராமல் போனால் என்ன செய்வது என்றான் சங்கர். எனக்காக என் பிள்ளையும் என் பிள்ளைக்காக நானும் இருக்கேன் என்றாள் அனு. தன் மகளின் கண்ணீரை கண்ட சங்கர், இறைவா, ஏன் என் பொண்ணை இப்படியெல்லாம் சோதிக்கிற என்றான். கம்பெனி எல்லாம் அனு என் மனைவி என்று சொல்லி வைத்தான் பிரபு. இந்த செய்தி அனு காதில் ஒரு நாள் விழுந்தது. பிரபுவை அழைத்து ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டாள் அனு. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் அனு என்றான். எது என் நல்லதுக்கு என்று சொல்லுற என்றான். உன் கழுத்தில் தாலி இருக்கு, வயிற்றில் குலைந்து வேறு இருக்கு. இதை பார்த்து எல்லாரும் தப்பு தப்பாக பேச ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் தான் அப்படி சொன்னேன் என்றான். அவன் சொல்வது சரிதானே என்று நினைத்தவள் அமைதியாக சென்று விட்டாள். பிரபுக்கு சின்ன ஆசை மனதில் இருந்தது. சந்தோஷுக்கு கடைசி வரை நினைவு வரவில்லை என்றால் நாம் தான் கடைசி வரை அனுவோடு கணவர் என்று நினைத்து கொண்டான். அதன் பிறகு அனு வெளிநாட்டுக்கு கிளம்பிவிட்டார்.
அதன் பிறகு அனுவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது என்று சொல்லி முடிக்கும்போது அனைவரும் உறைந்து போய் நின்றார்கள். தனம் தன் கணவரை பார்க்க மூர்த்தி தன் மனைவிக்கு சைகை காட்டினார். தனம் எழுந்து தன் மருமகள் அருகில் சென்றாள். இதில் உன் தப்பும் உன்னுடைய அம்மா தப்பும் எதுவும் இல்லை என்றாள். உன்னை எங்கள் மருமகளாக ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்றாள். சந்தோஷ் எதுவும் சொல்லாமல் வெளியே சென்றான். வெளியே நின்று கொண்டிருந்த பிரபுவை பார்த்து முறைத்தான் சந்தோஷ். சந்தோஷை பார்த்த பிரபுவுக்கு கை கால் நடுங்கியது. வந்து காரில் ஏறி என்றான் சந்தோஷ். பிரபு வந்து காரில் ஏறியதும் அனு அப்பா இருக்கிற இடத்துக்கு என்னை அழைத்து செல் என்றான். இருவரும் தன் மாமாவை பார்க்க கிளம்பினர். கதிர் தீபியை கூட்டி சென்றவன் அவளுக்கு கட்டாய தாலி கட்டினான். கதிர், நீ என்ன பண்ணுறா என்று கத்தினாள் தீபி. உனக்கு தெரியாதா, தாலி கட்டினேன் என்றான். உனக்கு இது பிடிக்காது என்று எனக்கு தெரியும், ஆனால் போக போக பிடிச்சிடும். பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை தீபி, இது கூடிய விரைவில் உனக்கு புரியும் என்றான். நம்ம 2 பேரும் ஆசிரமத்தில் இருந்து ஒன்றாக வளர்ந்தோம். அப்போ இருந்தே எனக்கு உன்னை பிடிக்கும், உன் கூட வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் நீ வேற பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். சரி, நல்லா இருக்கட்டும் என்று தன் ஆசையை மறைத்து கொண்டேன். ஆனால் நீ 2 பேரோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குற, அதான் உன்னை அடித்து கூட்டி வந்தேன் என்றான். தீபி தன் கழுத்தில் உள்ள தாலியை பார்த்து கொண்டே இருந்தாள். சங்கர் இருக்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்த சந்தோஷ், என் பெயர் சந்தோஷ் என்றான். மாப்பிள்ளை என்று கூப்பிட வாய் எடுத்தவர் தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொண்டான். தான் ஏதாவது சொல்ல போய் சந்தோஷ் உயிருக்கு ஆபத்தை உண்டு பண்ணிடக்கூடாது என்று நினைத்து கொண்டு அமைதியானான் சங்கர். அதை கவனித்த சந்தோஷ், மாமா நீங்கள் பயப்பட வேண்டாம், எனக்கு எல்லாம் திரும்ப நினைவு வந்துவிட்டது. அனு எங்கள் வீட்டில் தான் இருக்காள் என்றான். மாப்பிள்ளை, ரொம்ப நன்றி, என் பொண்ணு பத்திரமா பார்த்து கொள்ளுங்கள் என்றார். அதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் மாமா, இப்போ நான் வந்ததே உங்களை ட்ரீட்மெண்ட் கொடுக்க அழைத்து செல்ல தான் வந்தேன் என்றான். சங்கரை அழைத்து கொண்டு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான். சங்கருக்காக சிறந்த மருத்துவர்கள் வெளியில் இருந்து வரவழைக்கப்பட்டனர். அனு சந்தோஷ் தன்னை கண்டுகொள்ளாமல் சென்றதை நினைத்து வலிந்து கொண்டு இருக்கும்போது அனுவுக்கு ஃபோன் வந்தது. பிரபு தான் அழைத்தான். அனு உடனே ஹாஸ்பிட்டல் வா என்று சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கொடுத்தான். அப்பாவுக்கு என்னாச்சு என்று பதறினாள் அனு. அனுவின் பதற்றத்தை கண்ட தனம் ஓடி வந்தார். அனு, மாமா நல்லாதான் இருக்கார், நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், சும்மா செக்கப் தான் என்றான் பிரபு. சரி என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள் அனு. அத்தை சரணை பார்த்து கொள்ளுங்கள், நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் என்றாள். சரி அனு, பத்திரமாக போய் வா, நான் பார்த்து கொள்கிறேன் என்றாள் தனம். அனு வேகமாக ஓடினாள். அங்கு பிரபு மட்டும் இருந்தான். மாமா, ஏன் இங்கே வந்தீங்க என்றான். ஒன்றும் இல்லை அனு, சந்தோஷ் தான் மாமாவுக்கு வைத்தியம் பண்ண அழைத்து வந்தார் என்றான். இப்போ சந்தோஷ் எங்கே என்றாள். அப்போதுதான் சந்தோஷ் ஃபோனை பேசிக்கொண்டு உள்ளே வந்தான். அப்போதும் சந்தோஷ் அணுவை கண்டுகொள்ளவில்லை. அது அணுவுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருந்தது. சங்கர் உடலை பரிசோதனை செய்த டாக்டர், இவருக்கு வைத்தியம் செய்யலாம், ஆனால் இவருக்கு வயதாகிவிட்டதால் சரியானாலும் ஆகலாம், இல்லை என்றால் சரியாகாமல் போனாலும் போகலாம் என்றார். இதை கேட்டு அனு அழத் தொடங்கினார். ஆனால் சந்தோஷ் நம்பிக்கையோடு, நீங்கள் ஆபரேஷன் செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்யுங்கள் என்றான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் மாமாவுக்கு சரியாகிவிடும் என்று சொல்லிவிட்டு சென்றான் சந்தோஷ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.